எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கார சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி சூடான இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 எடுத்திருக்கேன். இந்த 5 காஞ்ச மிளகாவுக்கு 5லேருந்து 6 பல் வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு சின்ன வெங்காயம் அளவுக்கு ஒரு புளி மட்டும் சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ட்ரையாக அரைக்கும் போது இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கும். இதுவே நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிடலாம். அரைச்சாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அரைப்படாது. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கூடவே நம்ம தக்காளி வைக்கணும். இந்த தக்காளிக்கு புளிப்புத்தன்மை இல்லாத அளவுக்கு அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அரைச்சிக்கலாம். நம்ம புளி சேர்த்துருக்கனால தக்காளி நமக்கு தேவைப்படாது. நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைக்கிறதுக்காக தான் தக்காளி சேர்த்துருக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ சட்னியை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இதுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கூடவே இந்த சட்னிக்கு பச்சை நல்லெண்ணெயை சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு நம்ம தாளிக்க போகிறதில்ல. பச்சை நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் வெளியில் வச்சு 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டான அல்டிமேட்டான சட்னி அரைச்சாச்சு. கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.